ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம வெல்கம் டு சம் தியரியோட 14th எபிசோடு தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா பாட்டில் இருந்தது தான் காட்டுறாங்க. ஹீரோட அம்மா இருந்திருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இறுதி உருவம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி அந்த வழியாக நடந்துட்டு போவாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோட வாய்ஸ் நம்மளுக்கு ஒரு விஷயம் சொல்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தோட லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு கஷ்டமான காலம் இருந்திருக்கும். அந்த மாதிரி காலகட்டம் தான் எங்களுக்குன்னு சொல்லி சொல்கிற மாதிரி இருக்கும். அப்படியே ஹீரோனோட அம்மா பார்த்தீங்கன்னா ஹீரோட வீட்டுக்கு வர மாதிரி இருக்கும். ஆனால் ஹீரோட அப்பா பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டுக்குள்ளே அலோவே பண்ண மாட்டாங்க. அவங்களும் கதறி அழுவாங்க. இந்த மாதிரி என் ஃப்ரெண்டுக்கு என்னோட கடைசி குட் பை நான் சொல்லிக்கிறேன், ப்ளீஸ் என்னை உள்ளுக்குள்ளே விடுங்க, என்னை இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க எவ்வளவோ கெஞ்சி பார்ப்பாங்க. ஆனால் அப்பா பார்த்தீங்கன்னா உள்ளேயே அலோவ் பண்ண மாட்டாங்க. உள்ளுக்குள்ளே இருந்து ஹீரோட பாட்டி வெளியில் வந்துட்டு என் பொண்ணு அநியாயமாக இப்படி கொன்னுட்டேன்னு சொல்லிட்டு அம்மாவை போட்டு அடிக்கவே ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாருமே பார்த்தா அந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த நாள்லேருந்து ஹீரோட அப்பா பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டிலேருந்து என்ன வந்தாலுமே பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து எங்கள் வீட்டில் கொட்டிகிட்டே தான் இருப்பாங்க. அதே மாதிரி ஹீரோ தனியாக ஒரு இடத்துல உட்காந்து அழுதுட்டு இருக்கும்போது ஹீரோ அழுகிறத பார்த்துட்டு இவங்களுமே பார்த்தீங்கன்னா அழ ஆரம்பிச்சிருவாங்க. அம்மாவும் கடல் கடையில் உட்காந்துட்டு தான் ஃப்ரெண்ட் யூஸ் பண்ண நெட்டையே தான் பார்த்தீங்கன்னா சோகமாக பார்த்துட்டு இருப்பாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஹீரோட அம்மாவை ரொம்பவே மிஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த சீன் நம்மளுக்கு காட்டுவாங்க. அப்படியே ப்ரெசென்ட்டில் அம்மா நடந்தெல்லாம் நினச்சி பார்த்துட்டு யோசிச்சு உட்காந்துருப்பாங்க. வெளில எல்லாருமே க்ளீன் பண்ணிகிட்டு இருக்க சமயத்தில் அக்காவோ இந்த மாதிரி ஏன் இவர் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்காரு, அம்மா உடஞ்சி போய் அழுது நான் இப்போ தான் பார்க்குறேன் தெரியுமான்ட்டு அப்பா தங்கச்சிகிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது அப்பாவும் இவன் 8 வருஷம் காலமாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நடந்துக்கவே இல்லை, திரும்பி ஹீரோ நீங்கள் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறான், என்ன நடக்குதுன்னு புரியலையேன்னு சொல்லி சொல்லும்போது அக்காவும் என்னப்பா சொல்கிறீங்க, 8 வருஷத்துக்கு முன்னாடி அங்கிள் இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாங்களா, அப்போ ஹீரோயினுக்கு பிரேக்கப்புக்கு காரணம் அங்கிள் தானா, அங்கிள்னால தான் அவங்க பிரேக்கப் பண்ணாங்களா, இப்போ திரும்பி அவங்க சேர்ந்தனால தான் இவர் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்காரான்னு சொல்லி கேட்கும்போது அப்பா நீங்கள் என்ன சொல்கிறீங்க, திரும்பி ஹீரோயின் சேர்ந்துட்டாங்களா, அதனால தான் இவன் இப்படிலாம் நடந்துட்டு இருக்கானான்னு சொல்லி கேட்கும்போது அவங்க எங்கள் அப்பா பிரிஞ்சாங்க திரும்பி சேர்றக்கு, அவங்க 2 பேரும் எப்பயுமே லவ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க, ஆனால் அங்கிள்னால தான் அவங்க பிரிஞ்சிருந்தாங்க போல், ஆனால் இப்போ அவங்க திரும்பி சேர்ந்துருக்காங்கம்பாங்க. தங்கச்சியும் அவங்களால எப்படி பிரிஞ்சிருக்க முடியும், சின்ன வயசுலேருந்து அவங்க ஒன்றா தான் இருந்திருக்காங்க, என் பர்த்தில் கூட 2 பேரும் ஒன்றா தான் பிறந்திருக்காங்க, அவங்களால எப்படி மறந்து பிரிஞ்சு இருக்க முடியும்னு சொல்லி கேட்கும்போது அப்பாவும் இன்னைக்கு அவனை சும்மா விட போகிறதில்ல, அவன்கிட்ட நான் போய் பேச போகிறேன்னு சொல்லி போகும்போது அக்காவும் பார்த்தா ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இல்லைப்பா இந்த சமயத்தில் பேசாதீங்க, எனக்கு அம்மாவை நினச்சது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது, 20 வருஷத்தில் பார்த்துட்டா ஆன்டி பேர் அம்மா என்றைக்குமே எடுத்து பேசினதே கிடையாது, ஆனால் இன்னைக்கு அவங்க உடஞ்சி போய் அழுத பார்த்தேன், ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, இத்தனை வருஷமாக இவங்க இவ்வளோ கில்ட்டியோட தானே இருந்திருக்காங்க, ஹீரோயின் பிரிஞ்சதாகட்டும் ஆன்டி இறந்ததாகட்டும் அதெல்லாம் நினச்சி ரொம்பவே கஷ்டப்பட்டுருப்பாங்களேன்னு சொல்லி கேட்கும்போது அப்பாவும் ஆமாம் அவர் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டான்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படியே உள்ளுக்குள்ள அம்மா 2 பேர் சேர்ந்து எடுத்த ஃபோட்டோஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எடுத்து பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படியே வீட்டில் நம்மளுக்கு ஹீரோட அப்பாவை தான் காட்டுவாங்க. அவங்களும் அம்மா அழுதுருப்பாங்களே, இந்த மாதிரி நான் எவ்வளோ என் ஃப்ரெண்டை மிஸ் பண்ணுறேன்னு தெரியுமா, எனக்குள்ளுக்குள்ள அவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு கதறி அழுதுருப்பாங்க இல்லையா, அந்த விஷயத்தெலாம் பண்ணி யோசிச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படி இந்த சைடு நம்மளுக்கு ஹீரோயின் தான் காட்டுவாங்க. அவங்க காலில் வந்துட்டு இருக்கும்போது ஹீரோயினை பார்த்துட்டு ஹீரோயின் ஹக் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த விஷயத்த யோசிச்சுட்டு ஃபோட்டோகிராஃப் எடுக்கிறதுக்கு அந்த இடத்துக்காக நீ போவேன், இன்னைக்கு ஹை டைடு வருதுன்னு உனக்கு தெரியாது, அங்கே நோட்டீஸ் வச்சுருந்தாங்களே அதை கூட நீ பார்க்கலையான்னு சொல்லிட்டு ஹீரோனை பார்த்து கேட்டுட்டு இருப்பாங்க. ஹீரோனும் ஹீரோவையே பார்த்துட்டு இந்த மாதிரி உன்கிட்ட நான் பேசணும்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படியே ஃப்ரெண்டோட கடைக்கு தான் வந்திருப்பாங்க. ஹீரோனும் அந்த மாதிரி உனக்கு ஞாபகம் இருக்கா, சின்ன வயசில் நான் கேண்டி சாப்பிடும்போது எப்பயுமே சூ பண்ணுறதுக்கு முன்னாடி என் டங்கை கடிச்சு பண்ணின்னு சொல்லும்போது ஹீரோ எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு, நான் தானே எப்பயுமே சாப்பிட்றதுக்கு சொல்லி கொடுப்பேன்னு சொல்லி சொல்லுவேன். ஆமாம், அதே மாதிரி நம்ம பிரேக்கப் அப்புறமும் பார்த்தீங்கன்னா நான் கேண்டி சாப்பிடும்போது எப்பயுமே என் நாக்கை கடிச்சுப்பேன், ஆனால் அப்போ எனக்கு உன்னோட தாட்ஸ் எனக்கு வந்துட்டு இருக்கும், எப்பயுமே ஹீரோ என்னை இப்படி சாப்பிட சொல்லுவானேன்ட்டு அன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா நான் கேண்டி சாப்பிட்றதே ஸ்டாப் பண்ணி, ஏன்னா உன்னோட தாட்ஸ் எனக்கு வரக்கூடாதுன்னு நினச்சேன், அன்னையிலேருந்து நான் நாய் மாதிரி வேலை பார்த்தேன் உன்னை மறக்கணும், என் வேலையில் நான் பிஸியாக வச்சு கான்சென்ட்ரேட் பண்ணணுன்ட்டு உன்னை மறக்கிறதுக்கு நான் நிறையாவே ட்ரை பண்ணேன், ஆனால் நீ ரொம்பவே டிஃப்ரெண்ட், நீ ஒரு டைம் என்னை மறக்கிறதுக்கு ட்ரை பண்ணலேன்னு சொல்லி அப்படியே நம்மளுக்கு ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனோட ஒவ்வொரு இன்டர்வியூவும் பார்த்தீங்கன்னா தவறாமல் பார்த்துருவாங்க. எக்ஸிபிஷன் கண்டக்ட் பண்ணாங்கன்னா அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து பார்த்துட்டு போவாங்க. அதே மாதிரி இப்போ எல்லாமே நடந்திருக்கும் இல்லையா, அந்த சீன்ஸ்லாம் பார்த்தா நம்மளுக்கு காட்டுவாங்க. ஹீரோயின் என் லைஃப்பில் நீ என்றைக்குமே ஒரு பாட்டாக தான் இருந்திருக்கேன், எனக்கு தெரியாமல் என் கூடயே நீ இருந்திருக்க, இது உனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்திருக்குமேன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோவும் ஆமாம் எனக்கு ரொம்பவே பெயினாக ஹர்ட்டிங்காக தான் இருந்ததுன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஹீரோயின் என்னை மறக்கிறதுக்கு ஒரு டைம் கூட ட்ரை பண்ணலான்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோவும் சப்போஸ் நான் உன்னை மறக்கிறதுக்கு ட்ரை பண்ணேன்னா திரும்பி உன்னை பார்க்கணும் பேசணும்னு தோணுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன், என்னால் எப்படி உன்னை மறக்க முடியும், என் லைஃப்பில் முழு அங்கமாகவே நீ தான் இருந்திருக்கேன், உன்னை மறந்துட்டா என் லைஃப்பில் மெமரிஸே என்றைக்குமே கிடையாது, நான் என்றைக்குமே உன்னை விட்டு பிரியணும்னு சொல்லி யோசிச்சதும் கிடையாது, உன்னை விட்டு வாழணும்னு சொல்லி நினச்சதும் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஹீரோனை பார்த்து சொல்லுவாங்க. ஹீரோயின் பார்த்து அந்த இடத்துலயே அழ ஆரம்பிச்சிருவாங்க. ஹீரோயின் எனக்கு நீ இந்த ஒன் சைட் லவ் வேண்டாம், நம்ம 2 பேர் லவ் பண்ணுவோம், எனக்கு அந்த லவ் மட்டும்தான் வேணும்பாங்க. ஹீரோ கண்டிப்பாக நம்ம லவ் பண்ணலாம், ஆனால்
போய் என்னோட அப்பா பார்த்தீங்கன்னா என்னை விட்டு போ சொன்னா 8 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண மாதிரி என்னை விட்டு போயிட மாட்டேன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் கண்டிப்பாக நான் பண்ணவே மாட்டேன், நம்ம 2 பேரும் ஒன்றா இருப்போம், அப்பாவை பண்ணா நம்ம லவ்வை சம்மதிக்க வைப்போம், ஆனால் நீ என்றைக்குமே அப்பாவை விட்டு போயிடக்கூடாது சீரியஸ்லிட்டு இந்த இடத்துல இவங்க 2 பேர் பண்ண திரும்பி ஒன்று சேருவாங்க. அப்படியே நம்மளுக்கு இந்த சைடு பார்த்தீங்கன்னா சண்டையை காட்டுவாங்க. அவங்க தனியாக ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கும்போது கண்ணாடி போட்ட ஃப்ரெண்ட் கடைக்கு வந்திருப்பாங்க போல. இவங்கள பார்த்துட்டு தனியாக இருக்கானேன்னு சொல்லி பக்கத்தில் வந்து பேச ஆரம்பிப்பாங்க. என்னடா தனியாக ட்ரிங்க் பண்ணல போல எனக்கு கொஞ்சம் கூடன்னு சொல்லி கேட்டுட்டு இந்த மாதிரி நீ பேசாமல் ஹீரோன் கிட்ட கன்ஃபர்ஸ் பண்ணிடலாமேன்னு சொல்லி கேட்பாங்க. அவளும் முழிப்பாங்க, எனக்கு தெரியும்டா நீ ஹீரோனை லவ் பண்ணுறது, பல வருஷமாகவே நான் உன்னை பார்த்துட்டு இருக்கேன். இந்த மாதிரி கும்டே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் திரும்பி ஒன்று சேர்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். உன்னோட சான்ஸை எடுத்து சீக்கிரமாக போய் அவகிட்ட ப்ரொப்போஸ் பண்ணிடுறான்னு சொல்லி சொல்லும்போது சண்டேவும் சப்போஸ் நான் ப்ரொப்போஸ் பண்ணிட்டேன் அவளுக்கு ஏதாச்சும் ஹர்ட்டிங்காக ஆனால் என்னடா பண்ணுறதுன்னு சொல்லி கேட்கும்போது கண்ணாடி போட்ட ஃப்ரெண்டு யோசிச்சுட்டு பரவாயில்லடா அது அவளோட பிரச்சனை, நீ உன் மனசில் இருக்கிறத சொல்லுது, நீ எவ்வளோ நாள் தான் உன் மனசுக்குள்ளே வச்சுட்டு நீ இவ்வளோ கஷ்டப்பட போகிறேன்னு சொல்லி சண்டேவும் என்னால் எப்படிடா முடியும், அவகிட்ட எனக்கு ஒரு பிடிச்ச பர்சன் இருக்காங்கன்னு சொல்லி சொன்னேன். அதுக்கு அவள் என்ன தெரியுமா கேட்டா, இந்த மாதிரி நான் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுறதா உங்களை சேர்த்து வைக்கிறதுக்குன்னு சொல்லி கேட்குறா. என்கிட்ட அவகிட்ட போயிட்டு நீ தான் நான் லவ் பண்ணுற பர்சன்னு சொன்னால் எப்படிடா, அவள் மனசில் எனக்கு லவ்ங்கிற ஒரு இடம் கூட கிடையாது தெரியுமா, அவகிட்ட சொல்லி அவளை அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வைக்கிறது எனக்கு எந்த விருப்பமே கிடையாது. 30 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, எல்லா விஷயமும் பார்த்தா மாறி போயிடுச்சு, ஆனால் எனக்கான அந்த ஒரு சான்ஸ் இப்போ வரையும் கிடைக்கல தெரியுமான்னு சொல்லிட்டு இவர் பண்ண இந்த சைடு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. இந்த சைடு நம்மளுக்கு மாமாவை காட்டுவாங்க. அவரும் பார்த்தீங்கன்னா அக்கா பேசியிருப்பாங்களே இந்த மாதிரி எனக்கு ஏஎஸ் குரூப் பிடிக்காதுன்ட்டு அந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க. இந்த சைடு மேனேஜரும் பார்த்தீங்கன்னா ஃபோன் கால்லாம் பேசிட்டு ஏதோ ஒரு மாதிரி தயக்கமாக வந்து நிற்பாங்க. மாமாவும் என்ன விஷயம், ஏன் இப்படி நிற்கிற, எதுக்கு என்ன பயம் காட்டிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹீரோயின் வீட்டில் தான் காட்டுவாங்க. அக்காவும் தங்கச்சியும் பார்த்தீங்கன்னா நேற்று என்ன வீட்டில் எல்லாம் நடந்ததோ பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஹீரோயினும் ஷாக் ஆகிட்டு இவ்வளோ விஷயம் நடந்ததா, நான் அம்மா கிட்ட போய் பேசணும்னு சொல்லி போகும்போது அக்காவை ஸ்டாப் பண்ணிட்டு அம்மா கிட்ட போய் என்ன பேச, அம்மாவை திரும்பி போய் கன்சோல் பண்ண போறியா இல்லை நீயும் ஹீரோவும் திரும்பி பிரிய போறீங்களா, இந்த மாதிரி உனக்கு எதுவும் தெரியாத மாதிரியே இருந்துக்கும், அம்மா இத்தனை வருஷமா நீங்க பிரிஞ்சிங்கன்னு சொல்லி ஒரு கில்ட்டியில தான் இருந்திருக்காங்க, திரும்பி அந்த கஷ்டத்தை அவங்களுக்கு கொடுக்காத ஓகேவா, நீயும் ஹீரோவும் திரும்பி சேர்ந்துருங்க, என்ன நடந்தாலும் பரவாயில்ல இந்த விஷயத்த பெரியவங்க கையில் கொடுத்துருங்க, நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்றதான் பார்த்தீங்கன்னா இப்போ அம்மாவுக்கு நல்லதுன்னு சொல்லி சொல்லும்போது ஹீரோனும் பார்த்தீங்கன்னா பதிலே பேச மாட்டாங்க. அக்காவும் இந்த மாதிரி டக்குன்னு ஹீரோவை கூப்பிட்டு திரும்பி நீங்கள் பேட்சப் பாரு வழியை பாருங்க, நான் வேணா ஹீரோவை கூப்பிட்டேன்னு சொல்லிட்டு பேரை சொல்லி கத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஹீரோனும் இந்த மாதிரி நாங்கள் ஒன்று சேர்ந்துட்டோம்னு சொல்லி கத்துவாங்க. அக்கா தங்கச்சிக்கெல்லாம் ஷாக்காக இருக்கும். அக்காவும் என்னடி சொல்கிற, எப்போ நடந்ததுன்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி நேற்று தான் சொல்லி சொல்லுவாங்க. நமக்கு அம்மாவை தான் காட்டுவாங்க. அவங்களும் ஃபோட்டோவை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க சமயத்தில் ஹீரோனும் பார்த்தா ரூமுக்கு வருவாங்க. அம்மாவும் என்ன விஷயம்னு சொல்லி கேட்கும்போது அம்மா கிட்ட இந்த மாதிரி நானும் ஹீரோவும் திரும்பி ஒன்று சேர்ந்துட்டோன்னு சொல்லி பக்கத்தில் வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் யாரை நினச்சோம் கில்ட்டியாவோ சாரியாவோ ஃபீல் பண்ண வேண்டாமா, நானும் ஹீரோவும் ஒன்று சேர்ந்துட்டோம், இனி என்றைக்குமே நாங்கள் பிரிய மாட்டோமான்னு சொல்லி சொல்லும்போது அம்மா நல்ல விஷயமா நல்ல காரியம் பண்ணியிருக்கேன்னு சொல்லி சந்தோஷமாக சொல்லுவாங்க. அப்படின்னு சரி நம்மளுக்கு கும்டேவோ ஹீரோவும் தான் காட்டுவாங்க. ஹீரோ கேம்புக்கு தேவைப்படுற விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா கும்டே கிட்ட இருந்து வாங்கிட்டு போவாங்க. கும்டேவும் சந்தோஷமாக போகிறத பார்த்துட்டு இவனை பார்த்தாலே கொஞ்சம் பொறாமையாக இருக்கிறான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படியே வீட்டில் வந்துட்டு ஹீரோவும் கேம்பிங் போகிற மாதிரி எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நேற்று நைட் நடந்த விஷயத்த நம்மளுக்கு காட்டுவாங்க. ஹீரோ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து ட்ராப் பண்ணும்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி எனக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நல்ல ஸ்பாட் தெரியும், சன்ரைஸ் ஃபோட்டோகிராஃபி எடுத்தால் நல்லாயிருக்கும், இந்த மாதிரி நாளைக்கு நம்ம கேம்பிங் போகலாமான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஹீரோனும் கேம்பிங்கா நீயும் நானும் மட்டுமான்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ ஏன் நம்ம வேணா கும்டேவை கூப்பிட்டுக்கலாமான்னு சொல்லி கேட்பாங்க. ஹீரோயின் இல்லை இல்லை வேண்டாம் வேண்டாம் நம்ம 2 பேர் மட்டுமே போகலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொன்னனால தான் இப்போ கேம்பிங் பண்ண ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. அப்படின்னு சரி ஹீரோனும் பார்த்தீங்கன்னா வேண்டிய பொருள்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா குடும் இல்லையா, அதுக்கு ஏதாச்சும் எடுக்கலாம்னு சொல்லி பார்க்கும்போது ஹீரோவை ஹக் பண்ணி படுத்திருப்பாங்களே அந்த விஷயத்தை யோசிச்சுட்டு நம்மளுக்கு எதுக்கு குளிர போது நம்ம கிட்ட தான் வார்ம் பர்சன் இருக்காங்களேன்னு சொல்லிட்டு இவங்களும் பார்த்தா ஜாலியாக ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. அப்படியே அம்மா பார்த்தீங்கன்னா ஃபுட்டெல்லாம் பேக் பண்ணிட்டு ஹீரோ வீட்டுக்கு தான் வந்துட்டு இருப்பாங்க. ஹீரோ ரெடி ஆகிட்டு இருக்க சமயத்தில் அப்பாவோட சவுண்டு தான் கேட்கும். எங்கள் வீட்டில் என்ன பண்ணிட்டு இருக்கேன்ட்டு பார்த்தா அம்மா பார்த்தீங்கன்னா ஃபுட்டை கொண்டு வந்துட்டு சாப்பிட்றதுக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருப்பாங்க. ஹீரோவை பார்த்துட்டு அந்த சாப்பிடுன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அப்பாவும் என் வீட்டுக்கு வந்து நீ என்ன பண்ணிட்டு இருக்க, இந்த இடத்துல விட்டு போன்னு சொல்லும்போது அம்மா இந்த மாதிரி என் பையனுக்கு ஃபுட் கொடுக்க வந்திருக்கேன், உங்களுக்கு வேணா உட்காந்து சாப்பிடுங்கன்னு அப்பா என் பையனுக்கு நீ எதுக்கு ஃபுட் கொடுக்கணும்னு சொல்லி கேட்கும்போது அம்மா அவன் ஒன்றும் உங்கள் பையன் கிடையாது, மூஜாக்கு எப்படி என் 3 பொண்ணுங்க அவளுக்கு பொண்ணும் அதே மாதிரி இவன் என்னோட பையன், அவனுக்கு நான் ஃபுட் கொடுக்க வந்திருக்கேன், நீங்கள் யார் கேட்கறக்குன்னு சொல்லி கேட்கும்போது அவங்க அம்மாவை சாவடிச்சுட்டு இப்போ அம்மாவை வந்து நிற்கிறேன்னு சொல்லி கோவமாக கேட்கும்போது அம்மாவும் இப்போ என்னங்க நான் ஒன்றும் என் ஃப்ரெண்டை சாவடிக்கல, அது ஏதோ ஆக்சிடென்ட்டாக நடந்து போச்சு, அதுக்காண்டி உங்ககிட்ட 20 வருஷமாக நான் சாரி கேட்டுட்ருக்கேன், ஃபக்யூ கேட்டுட்ருக்கேன், ஆனால் நீங்கள் அந்த விஷயத்த பண்ண மாட்டேங்கிங்க, எப்போ பார்த்தாலும் உங்கள் ஒய்ஃப்னு மட்டும் நினச்சிட்டு இருக்கீங்களே, என் பையன் பாருங்க எவ்வளோ உள்ளியாயிட்டு இருக்கான், உங்களால் என் பையனை உள்ளியாகிறதுலாம் என்னால் பார்த்துட்டு இருக்க முடியாது, அவனுக்கு நான் ஃபீட் பண்ணி தான் ஆவேன்ட்டு இவங்களும் பார்த்தா வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசிடுவாங்க. இவரு நீ என்னமோ பண்ணிட்டு போன்ட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் தான் அம்மா பண்ணா ரிலாக்ஸ் ஆவாங்க. ஹீரோவை பார்த்துட்டு
இந்த மாதிரி எந்த ஃபுட்டையும் வேஸ்ட் பண்ணாத, சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடும். உங்கள் அப்பா பார்த்துனா சாப்பிடுவாங்க. அப்புறம் இன்னொரு ஒரு விஷயம், உங்கள் அப்பா என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டும், ஆனால் தனியாக மட்டும் அவரை விட்டுறாத சீரியஸ்லி சொல்லும்போது ஹீரோவும் அம்மாவும் பொண்ணும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க, என்றைக்குமே நான் அப்படி பண்ண மாட்டேமான்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட சொல்லுவாங்க. அம்மா அங்கேருந்து வந்துடுவாங்க. ஹீரோ அந்த ஃபுட்டெல்லாம் பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணுவாங்க. அப்பாவை கோச்சிட்டு வந்து ரூமில் படுத்திருப்பா இல்லையா, அப்பாவை கூப்பிடுவாங்க. அப்பாவும் என்ன உன் அம்மா செஞ்சு கொடுத்த ஃபுட்டெல்லாம் சந்தோஷமாக சாப்பிட்டியான்னு சொல்லி கேட்கும் ஹீரோவும் ஆமாப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஆனால் நீங்கள் வந்து பார்க்கணும், அந்த ஃபுட்டு ஒன்றும் எனக்காண்டி ஸ்பெஷலாக செஞ்சது கிடையாது, உங்களுக்காண்டி ஸ்பெஷலாக செஞ்சது, உங்களுக்கு பிடிச்சதாக தான் எல்லாமே செஞ்சு வச்சுருக்காங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்பாவும் எந்திரிச்சு லைட்டாக ஷாக்காக தான் பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி எந்த ஃபுட்டையும் தூக்கி போட்டுறாதீங்கப்பா, எடுத்து வச்சிருங்க சரியான்னு சொல்லிட்டு அங்கேருந்து பண்ண ஹீரோ வந்துடுவாங்க. அப்பாவை பண்ண ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாரு. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வீட்டுக்கு தான் வந்திருப்பாங்க. அதாவது கேம்பிங் போகிறாங்களே, ஹீரோனை கூப்பிட்றக்காண்டி வந்திருப்பாங்க. இவங்களும் ஜாலியாக அங்கேருந்து போகலான்னு பார்க்கும்போது கொலீக்ஸ் 2 பேர் இருக்காங்க இல்லையா, ஹீரோனை பார்க்கறக்காண்டி வீட்டுக்கே வந்துருவாங்க. ஹீரோனுக்கு இவங்களை பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பியாகிடும். அந்த இடத்துல ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. இந்த சைடு ஹீரோ பார்த்துட்டு யார் இந்த 2 பேர் மாதிரி தான் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படி உள்ளுக்குள்ளே இவங்க 3 பேர் பேசுகிறது தான் காட்டுவாங்க. ஹீரோ இந்த ஃபோட்டோ எடுக்கிறக்காண்டி கூப்பிட்டுருப்பாங்க இல்லையா, அதுக்காண்டி தான் இங்கே வந்திருப்பாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறக்காண்டி நாங்கள் எல்லா பொருளுமே எடுத்துகிட்டு வந்துட்டோம், சொல்லுங்கள் இப்போ என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் உங்கள் ஹெல்ப் எனக்கு இப்போதைக்கு வேண்டப்படாது, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, எனக்காண்டி ஒரு ஹெல்ப்பர் இருக்காருன்ட்டு வெளில ஹீரோ இருக்காங்க இல்லையா, அவங்கள தான் காட்டுவாங்க. ஹீரோ பாவமாக உட்காந்துருப்பாங்க. என்னடா கேம்பிங் போகலாம்னு நினச்சோன்னே என்ன நடந்துட்டு இருக்குன்னு உள்ளுக்குள்ளே திருப்பி இவங்க 3 பேர் தான் காட்டுவாங்க. அங்கே உள்ள கொலிகும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களை பார்க்கறக்கு ஏதோ பக்கத்து வீட்டு அக்கா மாதிரி இருக்குது, நீங்கள் ரொம்ப கூலாகவே இருக்கீங்க, இந்த ஊருக்கு வந்தோடனே ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டீங்கன்ட்டு பேசிகிட்டு இருக்கும்போது வெளிலேருந்து ஹீரோ வேலைக்கு டைம் ஆச்சு போகலாமான்னு சொல்லி கூப்பிட்டு இருப்பாங்க. இவங்களும் உள்ளுக்குள்ளே பார்க்கும்போது ஹீரோ ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க நான் வந்துடுறேன்ட்டு ஹீரோ கிட்ட வந்துட்டு எப்பாடி கொஞ்சம் வெயிட் பண்ணு, அவங்க கிட்ட பேசிட்டு நான் வந்துடுறேன் ஓகேவா சொல்லிட்டு உள்ளே போகலான்னு பார்த்தா இவங்க எல்லாம் பெட்டி படிக்கெல்லாம் பேக் பண்ணிட்டு நாங்களும் ஒர்க்குக்கு ரெடின்னு சொல்லி தயாராகி நின்றுட்டு இருப்பாங்க. ஹீரோயினுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியாது. அப்படியே பண்ண இவங்க காரில் வந்துட்டு இருப்பாங்க. ஹீரோயின் ஏதோ சொல்லி இவங்களை அவாய்ட் பண்ணிடலான்னு சொல்லி ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் அவங்க நாங்கள் வேலைக்கு வந்தே தீருவோம்னு சொல்லி சொல்லிடுவாங்க. ஹீரோ மூஞ்சி பார்த்தா பாவமாக போயிடும். அப்படி இந்த சைடு நம்மளுக்கு ஹீரோவோட தாத்தா பாட்டியை காட்டுவாங்க. அவங்க கடலில் நடந்துட்டு இருக்கும்போது இந்த சைடு மம்மிஸ் கேங்லாம் பார்த்தீங்கன்னா நேற்று அம்மாவை அடிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த விஷயத்தை பற்றி பேசிட்டு பாவம் ஹீரோனோட அம்மா என்ன பண்ணிட்டு இருப்பாங்களோன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படி இந்த சைடு பார்த்தீங்கன்னா அம்மா தாத்தா பாட்டிக்கு ஃபுட் கொடுக்கறக்காண்டி வந்திருப்பாங்க. அந்த இடத்துல வச்சுட்டு இவங்க வந்துடுவாங்க. கொஞ்ச நேரத்தில் தாத்தா பாட்டி பண்ணால் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அந்த ஃபுட் இருக்கிறத பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோட அப்பா பண்ண அந்த இடத்துக்கு வந்துட்டு அவங்கள பார்த்து நல்லா விசாரிச்சுட்டு அங்கேருந்து போகலான்னு சொல்லி பார்க்கும்போது பாட்டியும் அப்பாவை கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி மூஜாவை தனியாக விட்டுறாத சரியான்னு சொல்லி சொல்லும்போது அவரும் என் ஒய்ஃபை நான் இப்படி தனியாக விடுவேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போவாங்க. ஆனால் பாட்டி பார்த்தீங்கன்னா திருப்பி அந்த ஃபுட் இருக்கும் இல்லையா, அந்த விஷயத்தை பார்த்து ஏதோ யோசிப்பாங்க. நெக்ஸ்ட்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அக்காவை காட்டுவாங்க. திருப்பி ஏரோஸ்டர் வேலைக்கு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணியிருப்பாங்க. அங்கே பேசிகிட்டு இருக்க ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன்லாம் ஓகே தான், ஆனால் அந்த ஏஜ் குரூப்னால தான் திருப்பி உனக்கு பிரச்சனை வந்துட்டு இருக்குன்ட்டு ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா காலில் சொல்லியிருப்பாங்க. அக்கா அதை பேசிட்டு வந்துட்டு இருக்க சமயத்தில் மேனேஜரையும் மாமாவையும் பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டலுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா பார்ப்பாங்க. அக்காவும் இவங்க 2 பேரும் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க. மேனேஜரை ஸ்டாப் பண்ணிட்டு இந்த மாதிரி எங்கள் அண்ணா பே பண்ணுறத விட உனக்கு 3 மடங்கு எக்ஸ்ட்ராவாக தான் பே பண்ணுறேன், அப்புறம் என்ன இந்த மாதிரி ஒரு மோட்டலில் ஸ்டே பண்ண வச்சுருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது மேனேஜரும் நான் என்ன சார் பண்ணட்டும், உங்கள் கிரெடிட் கார்டை வேற பிளாக் பண்ணி வச்சுட்டாங்க, என்கிட்ட இருக்கிற காசை வச்சு உங்களை மோட்டலில் தான் ஸ்டே பண்ண வைக்க முடியும், ஏற்கனவே உங்கள் வேலையும் இருக்குமா இல்லையான்னு சொல்லி தெரியல, நான் வேறு புது ஜாப் வேறு பார்க்கணும், காசு வேணும்ல சார்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரிடாடா, ஆனால் இந்த மாதிரி ஹோட்டல் வேண்டாம் வேறு ஏதாச்சும் பார்க்கலான்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு போடலாம் பண்ண அக்கா கேட்டு ஏதோ பிரச்சனையா இருக்குன்னு சொல்லிட்டு ஊர் தலைவர் இருக்கா இல்லையா, அவர்கிட்ட கேட்க வந்திருப்பாங்க. என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்கும்போது அவரும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சந்தேரியில் கட்ட இருந்த பார்க்க பார்த்தீங்கன்னா திருப்பி நந்தேரிக்கு பார்த்தீங்கன்னா மாற்றிட்டாங்கம்மா, உள்ள எல்லாருமே கோவமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு போவாங்க. அக்காவுக்கும் புரிஞ்சிருச்சு ஓகே பார்க்க மாற்றிட்டாங்க போல, அதனால ஏதோ ஃபேமிலியில் ஏதோ ப்ராப்ளம் போல, அதனால தான் அவர் இந்த பிரச்சனையில் இருக்காருன்னு சொல்லி இவர் யோசிச்சுட்டு இருக்கும்போதே மாமாவோட கார் பண்ண அந்த வழியாக வரும். மாமா பண்ண அக்கா இருக்கிறத பார்த்துட்டு மேனேஜர் காரை மட்டும் ஸ்டாப் பண்ணிடாதீங்க, அப்படியே போயிருங்க, ஸ்டாப் மட்டும் பண்ணிடாதீங்கன்னு சொல்லிட்டு அக்கா கூப்பிட பார்த்தீங்கன்னா மாமா காரில் அந்த இடத்துலேருந்து வந்துடுவாங்க. மேனேஜரும் இந்த மாதிரி நீங்கள் அக்கா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடலாம்ல, உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கலாமே சொல்லி கேட்கும்போது மாமாவும் என்னால் எப்படி சொல்ல முடியும், அவளுக்கு பார்த்தீங்கன்னா தீம் பார்க்கிங் வரும்னு சொல்லி ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கேன், ஆனால் அது பார்த்தீங்கன்னா உடஞ்சி போயிடுச்சு, திருப்பி பார்த்தீங்கன்னா தீம் பார்க்கிங் கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் அவகிட்ட நான் என்னால் போய் பேச முடியும்னு சொல்லிட்டு மாமாவும் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. சரி பார்த்தீங்கன்னா ஹீரோயின் தான் காட்டுவாங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா கேம்பிங் பண்ணுற இடத்துக்கு வந்திருப்பாங்க. ஹீரோக்கு தான் மனசே இருக்காது, என்னடா 2 பேர் தனியாக வரலான்னு நினச்சோம், இவங்களாம் கூட வந்துட்டாங்களேன்ட்டு ஹீரோன் கிட்ட புலம்பிட்டே வருவாங்க. ஹீரோனும் சரி விட எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், இந்த மாதிரி எத்தனை டென்ட் எடுத்துகிட்டு வந்தேன்னு சொல்லி கேட்கும்போது 2 டென்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், இந்த மாதிரி ஒரு டென்ட்டில் 2 பேர் மட்டும்தான் இருக்க முடியும், எப்படியாச்சும் என் கூட வந்துடு சரியான்ட்டு ஹீரோன் கிட்ட பேசிட்டே பார்த்தா நைட் கேம்பிங்லாம் போட்டிருப்பாங்க. எல்லாருமே இப்போ ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்க சமயத்தில் ஹீரோனும் எப்படி வைன்லாம் எடுத்துகிட்டு வரணும்னு தோணுச்சுன்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி நான் நிறைய பிளான் பண்ணியிருந்தேன், இதெல்லாம் எடுத்துகிட்டு வரக்கு எவ்வளோ வெயிட்டாக இருந்தது தெரியுமா, எனக்கு ஷோல்டர்லாம் வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோனும் ஐயோ வலிக்குதான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல 2 பேர் க்யூட்டாக பண்ணிட்டு இருப்பாங்க. இது 2 கொலீக்ஸும்
பார்த்துட்டு இந்த மாதிரி நீங்கள் ஹோம் டவுனுக்கு வந்ததுலேருந்து ரொம்பவே சேஞ்ச் ஆகிட்டீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோனை பார்த்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஹீரோனுக்கு குருத போகுதுன்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு பேங்க்ல தான் பண்ண எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி கொலிக்ஸும் பண்ண ஹீரோ கொடுத்துட்டு ஹீரோனை கையை பண்ண ஹோல்ட் பண்ணிட்டு இருந்த இடத்துல உட்காந்துருப்பாங்க. கொலிக்ஸை பார்த்துட்டு இந்த மாதிரி ஹீரோயின் சியோவில் இல்லைனால உங்களுக்கு எந்த வேலையுமே கிடைச்சிருக்காது, நீங்கள் வேறு பக்கம் வேலை ட்ரை பண்ணீங்களான்னு சொல்லி கேட்கும்போது கொலிக்ஸும் இந்த மாதிரி எங்களுக்கு நிறைய ஆஃபர் வந்தது, ஆனால் எங்களுக்கு ஹீரோயின் கூட ஒர்க் பண்ணது அவங்க கூட இருந்தபோது கிடைச்ச ஃபேம் பார்த்தீங்கன்னா எங்கே போனாலுமே எங்களுக்கு கிடைக்காது. ஹீரோயின் திரும்பி வர வர நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டே தான் இருப்போம். இப்போ தான் ஹீரோயின் எஜுகேஷன்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களே, அவங்க கூட சேர்ந்து இங்கேயே ஒர்க் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு இங்கே பார்த்து இவங்க ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க. ஹீரோயின்னு பார்த்தீங்கன்னா கை கோட்டு தான் இடத்துல உட்காந்துருப்பாங்க யாருக்கும் தெரியாமல். அப்படின்னு சரி வீட்டில் அப்பாவை தான் காட்டுவாங்க. அவரும் ஃப்ரிட்ஜில் ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லி பார்த்தா அம்மா குக் பண்ணி கொடுத்த ஃபுட்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு ட்ரிங்க் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கும்போது அந்த இடத்துல பார்த்தா ட்ரிங்க்கு காலியாக இருக்கும். ஓகே வாங்கிட்டு வரலாம்னு சொல்லிட்டு குங்கியோட கடைக்கு தான் வந்திருப்பாங்க. வெளியில் வரும்போது சண்டியோட அப்பா பார்த்துட்டு என்ன தம்பி தனியாக குடிக்க போறீ, இது நானும் வந்துடுறேன், ஹோட்டல் வரையும் மட்டும் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவர் வந்து இங்கே உட்கார சொல்லிட்டு போயிடுவாங்க. அதனால ஹீரோட அப்பா அங்கே உட்காந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த வழியாக பார்த்தீங்கன்னா ஹீரோட அப்பா வந்திருப்பாங்க. இவங்க ட்ரிங்க் பண்ணுறதை பார்த்துட்டு இவரும் பார்த்தா ட்ரிங்க் வாங்கிட்டு வந்துட்டு அவர் பக்கத்தில் உட்காருவாங்க. ஆனால் ஹீரோட அப்பா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் உன்னை அடிக்கிறதுக்கு முன்னாடி ஓடி போயிடுன்னு சொன்ன உடனே இவர் பயந்துட்டு தனியாக வந்து ஒரு இடத்துல நல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு இந்த மாதிரி ஹீரோயின் பார்த்தீங்கன்னா திரும்பி ஒன்று சேர்ந்துட்டாங்க. இனி யாராலையும் அவங்கள பிரிக்க முடியாது, உன்ன மாதிரி தான் உன் பையனும் இருக்கான்னு சொல்லி சொல்லும்போது அப்பா எது பேசுகிறா இருந்தாலும் பார்த்து பேசுன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஹீரோனோட அப்பாவுக்கு வந்து கோவம் வந்துடும். இந்த மாதிரி நீ எப்படி இன்னும் உன் ஒய்ஃபை நினச்சிட்டு இருக்கியோ அதே மாதிரி தான் உன் பையனும் என் பொண்ணையும் நினச்சிட்டு இருக்கா, அவங்களே படுத்திட்டு இருக்க. அது மட்டும் இல்லாமல் என் ஒய்ஃப் எவ்வளோ நாள் கில்ட்டியாக ஃபீல் பண்ணி நைட் எழுதிருக்கா தெரியுமா, எல்லாத்தையும் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டு இருக்கேன்னு கோவத்தில் அவர் பார்த்தா கீழே தள்ளி அடிக்க ஆரம்பிச்சில. ஹீரோ அப்பாவுக்கும் ஹீரோனோட அப்பாவுக்கு பார்த்தா நல்லாவே ஃபைட் நடந்துட்டு இருக்கும். சண்டையோட அப்பால பிரிச்சுட ட்ரை பண்ணுவாங்க. ஒரு கட்டத்தில் ஹீரோட அப்பா இந்த மாதிரி என்னை பற்றி உனக்கு என்னடா தெரியும், என்னோட கண் பார்வை பார்த்தினா வர வர மங்கிட்டே இருக்குது, இந்த மாதிரி போச்சுன்னா என் ஒய்ஃபோட மூஞ்சி எனக்கு மறந்து போயிடுமோன்னு சொல்லி எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா, என்னோட ஃபீலிங் யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்களேன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே பண்ண அந்த இடத்துல இருந்து பண்ண வந்துருவாங்க. நம்மளுக்கு இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் தான் காட்டுவாங்க. ஹீரோவோ அவரோட டென்ட்டில் லைட்லாம் போட்டு செட் பண்ணி வச்சுட்டு ஹீரோனுக்கு பண்ணால் டெக்ஸ்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கொலிக்ஸை கழிச்சு விட்டுட்டு சீக்கிரமாக டென்ட்டுக்கு வந்துட்டு ஹீரோனை பார்த்து ஸ்மைல் பண்ணுவாங்க. அப்போ கொலிக்கும் இந்த மாதிரி ஹீரோ தானே உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணது, நீங்கள் 2 பேரும் ரொம்பவே க்ளோஸாக இருக்கீங்க, மேபி டேட் பண்ணுறீங்களான்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோனும் பண்ண சிரிச்சுட்டே சொல்லன்னு சொல்லி ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் கலர் முடி வச்சிருக்க கொலிக்கும் இந்த மாதிரி நீ என்ன பேசிகிட்டு இருக்க, ஹீரோனுக்கு நடந்ததெல்லாம் வச்சு பார்த்தா ஹீரோன் எப்படி திருப்பி ஒரு பர்சனை டேட் பண்ண முடியும், கண்டிப்பாக ஹீரோன் அப்படிலாம் பண்ண மாட்டாங்க சொன்னனால ஹீரோன் சொல்ல வந்ததை பார்த்தா அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஹீரோன் சரி நம்ம தூங்க போகலான்னு சொல்லிட்டு ஹீரோ இருக்க டென்ட்டுக்கு பார்த்தா ஹீரோன் வருவாங்க. கொலிக்ஸு நீங்கள் எதுக்கு அங்கே போகிறீங்க, வாங்க எல்லாம் ஒன்றாவே தூங்கலான்னு சொல்லி கூப்பிடும்போது ஹீரோன் இல்லை பரவாயில்ல, ஒரு டென்ட்டில் 2 பேர் தான் தூங்க முடியும், நாங்கள் 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் தானே, பிரச்சனை கிடையாது, நாங்கள் ஒன்றாவே தூங்கிக்கிறோன்னு சொல்லும்போது கொலிக்ஸ்லாம் விட மாட்டாங்க. வாங்க நம்ம போகலான்னு சொல்லிட்டு ஹீரோனை பிடிச்சி இழுத்துட்டு போக தான் பார்ப்பாங்க. ஹீரோவும் ஐயோ இந்த பிளான் போயிடுச்சான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோன் அவங்க 2 பேர்த்துக்கிட்ட இங்கே பாருங்க வெயிட் பண்ணுங்க, நாங்கள் 2 பேரும் டேட் பண்ணுறோம், இல்லை எந்த பிரச்சனையுமே கிடையாது, நாங்கள் ஒன்றாவே தூங்குறோன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படின்னு சரி ஹீரோ படுத்துட்டு இருக்கிறதா காட்டுவாங்க. பார்த்தா விட தனியாக தான் அந்த டென்ட்டில் இருப்பாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கொலிக்ஸோட சேர்ந்து தூங்குறதுக்கு கூப்பிட்டு வந்திருப்பாங்க போல. ஹீரோன் அந்த இடத்துல ஃபீலிங்காக உட்காந்துருப்பாங்க, என்னடா பண்ணுறது ஹீரோ வேற அங்கே தனியாக இருக்கானேட்டு. அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னா நமக்கு காட்டுவாங்க 2 டென்ட் இருந்த இடத்துல ஒரு டென்ட் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்கள தனியாக அங்கே விட்டுட்டு வீட்டுக்கு பண்ணா வந்துட்டு இருப்பாங்க. ஹீரோ பண்ண ரொம்ப கோவமாக தான் இருப்பாங்க. ஹீரோயின் சாரி கேட்டே வருவாங்க, இந்த மாதிரி நான் எதிர்பார்க்கவே இல்லை அவங்க வருவாங்கன்ட்டு, நெக்ஸ்ட் டைம் உங்களை நம்மளை கூட்டிகிட்டே வர வேண்டாம் ஓகேவா சாரின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோவும் இந்த மாதிரி அவங்களுக்கு உன் மேலே அன்பு இருக்குன்னு எனக்கு தெரியுது, ஆனால் நம்ம 2 பேர் டேட் பண்ணுறோம்னு சொல்லி சொன்னோம்ல அதுக்கப்புறமாச்சும் நம்மளை ஒன்றா இருக்க விட்டுருக்கலாமேன்னு சொல்லும்போது ஹீரோயின் இந்த மாதிரி 2 days தான் டேட் பண்ணுறோம்னு சொல்லி சொன்னோமா, அதனால தான் அவங்க நம்பிக்கை இல்லாமல் கூட்டிட்டு ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நான் எவ்வளோ எக்ஸைட்டிங்காக இருந்தேன் தெரியுமா, இல்லை பிளான்லேயும் இப்போ இந்த மண்ணு விழுந்துருச்சுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயின் அப்புறம் நான் மட்டும் எக்ஸைட்டிங்காக இல்லாமல் இருந்தேனா, நான் பண்ணால் கூலர்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரல ஏன் தெரியுமான்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோவும் ஏன்னு சொல்லி சொல்லுவாங்க, ஏன்னா என்னதான் வார்மாக வச்சுக்க நீ இருக்கீல அதனால தான் எடுத்துகிட்டு வரல. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பேசிட்டே வீட்டுக்கு வந்திருப்பாங்க. கை கோத்து தான் காலில் இருந்து பார்த்தீங்கன்னா இறங்குவாங்க. அந்த வழியாக வந்து ஹீரோட அப்பாவும் பார்த்து இந்த விஷயத்த அப்படியே நம்மளுக்கு ஹீரோ வீட்டில் தான் காட்டுவாங்க. அப்பாவும் ஹீரோ கிட்ட இந்த மாதிரி நான் உங்கள் 2 பேத்துக்கு அகேன்ஸ்டாக இருக்கேன்னு தெரிஞ்சும் நீ திரும்பி ஹீரோனை பார்க்குறியான்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ ஆமான்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்பா ஏன்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி அம்மாவோ அந்த மாதிரி தான்ப்பா எனக்கு ஹீரோயின், நீங்கள் அம்மாவோட நினைவுகளில் இவ்வளோ வருஷம் வாழ்ந்துட்டு இருக்கீங்களா லவ் பண்ணிட்டு, அதே மாதிரி ஹீரோனை என் வாழ்க்கை முடிச்சா நான் லவ் பண்ணுவேன்ப்பா, நீங்கள் அம்மாவோட தாட்ஸ்லேருந்து வெளியில் வந்து என்னை பற்றி யோசிச்சு பாருங்கப்பான்னு சொல்லி கேட்கும்போது அப்பா எதுவுமே பேசாமல் ரூம்குள்ளே பார்த்தினா போயிடுவாங்க. இந்த சைடு ஹீரோனும் பார்த்தீங்கன்னா நடந்த நினச்சி யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்படியே அப்பாவும் அம்மாவோட ஃபோட்டோவை பார்த்துட்டு ஒரு விஷயத்த யோசிச்சுப்பான். பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு ப்ரப்போஸ் பண்ணுற சமயத்தில் சோயுங் பில் சிங்கர் பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு ரொம்பவே பிடிக்கும் இல்லையா, அவங்கள மாதிரி ஹேர் கட்லாம் பண்ணிட்டு வந்திருப்பாங்க.
இருப்பாங்க. அம்மாவும் இந்த மாதிரி யார் உன்னை ஹேர் கட் பண்ண சொன்னா? உனக்கு இதெல்லாம் செட்டே ஆகல தெரியுமான்னு சொல்லும்போது, அப்பவும் ஐயோ! இந்த ஹேர் ஸ்டைல் உங்களுக்கு பிடிக்கும் தாங்க பண்ணேன். உங்களுக்கு பிடிக்கலையான்னு சொல்லி கேட்கும்போது, அம்மாவும் இந்த மாதிரி என்ன எவ்வளோ நீ லவ் பண்ற? என்கிட்ட உள்ள எந்த விஷயம் உனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லி கேட்கும்போது, அப்பா எங்க லவ் பண்றதுக்கு ரீசன்லாம் தேவையாங்க. உங்கள மொத்தமாவே எனக்கு ரொம்பவே பிடிக்குங்க. அம்மாவும் இந்த மாதிரி என் இடத்துல அந்த சிங்கருக்கு மட்டும் தான் இடம் இருக்கு. உனக்கு இடம் கிடையாதுன்னு சொல்லி சொல்லும்போது, அப்பாவும் இருக்கட்டுங்க. ஆனா என் மனசு முழுக்க நீங்க மட்டும் தான் இருக்கீங்க. என்னைக்காச்சும் ஒரு நாள் அதில எனக்கு சின்னதா ஒரு இடம் கிடைக்கும். அந்த நாள் வரை நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு அப்பா சொல்லியிருப்பாங்க. அந்த விஷயத்த தான் இப்ப யோசிச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படியே நம்மளுக்கு வீட்ல பார்த்தீங்கன்னா, தங்கச்சிய காட்டுவாங்க. பொண்ணும் பார்த்தீங்கன்னா, ஒரு நெக்லஸ போட்டுக்கோங்கம்மான்னு கொண்டு வந்து குடுப்பாங்க. அம்மாவும் இது எதுக்குடான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, நான் சொல்றேன்ல நீங்க போடுங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா, டால்ஃபின் சென்டருக்கு தான் வந்திருப்பாங்க. பொண்ணும் பார்த்தீங்கன்னா, டிராயிங்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. தங்கச்சியும் நம்ம பொண்ணுக்கு டிராயிங்லாம் புடிச்சிருக்கு போல. அவள அதில ஏதாச்சும் பெரிய ஆள் ஆக்கிடணும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போதே, அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா, டேஹா வருவாங்க. பொண்ணுக்கு ஒரு கிஃப்ட்டும் வாங்கிட்டு, ஹீரோயின் தங்கச்சி கழுத்துல அந்த செயின் இருக்கு இல்லையா? அத பார்த்துட்டு அழகா இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. தங்கச்சியும் தான் பொண்ணு இதுக்காண்டி தான் போட சொல்லியிருக்கா போலன்னு சொல்லி யோசிச்சுட்டு, இது என்ன கையிலன்னு சொல்லி கேட்கும்போது, இந்த மாரி பொண்ணுக்காண்டி தான் வாங்கிட்டு வந்தேன். அவ டிராயிங்லாம் ரொம்ப நல்லா பண்றா. எல்லாத்துக்குமே இந்த விஷயம் புடிச்சிருக்கு. அதனால அப்ரிஷியேட் பண்ணலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம, இவ பண்ணி குடுத்த பிளக்கார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. அதனால தான் சந்தேரியில கட்ட இருந்த தீம் பார்க் பார்த்தீங்கன்னா, நந்தேரிக்கு போயிருச்சுன்னு சொல்லி சொல்லும்போது, தங்கச்சியோட வாய்ஸ் பார்த்தீங்கன்னா, அப்படியே டவுன் ஆகும். டேயாவும் என்ன விஷயம் பார்க் போனதுல உங்களுக்கு சந்தோஷம் இல்லையான்னு சொல்லி கேட்கும்போது, தங்கச்சியும் அப்படி இல்லைங்க. இந்த தீம் பார்க் இங்க வர்றதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா, எங்க அம்மா தான். எங்க அம்மாக்கு இருக்க ஹார்ட் ப்ராப்ளத்துக்கு டைவிங்லாம் போக்கூடாது. ஆனா, எங்க அம்மா எங்க சொல் பேச்செல்லாம் கேட்க மாட்டேங்காங்க. அதனால தீம் பார்க் வந்தா நல்லாயிருக்கும்னு நெனச்சோம். ஆனா, உங்களுக்கு ஹேப்பியா இருக்கும்ல. ஏன்னா டால்ஃபின்ஸ்லாம் சேஃபா இருக்கும்னு சொல்லிட்டு, இவங்க அம்மாவ நெனச்சு வருத்தப்படுவாங்க. டேஹாவும், நீங்க உங்க அம்மாவ நெனச்சு அவ்ளோ வருத்தப்படுற மாரி இருந்தா, ஏன் நீங்க டைவிங் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கேட்கும்போது, இவங்களும் நான் நான் எப்படிங்க பண்ண முடியும்னு சொல்லி கேட்கும்போது, டேஹாவும், ஏங்க நீங்க தான் நல்ல ஸ்விம்மர்ல. டைவிங் உங்கனால கண்டிப்பா பண்ண முடியும். உங்க அம்மாவ நெனச்சு நீங்க வருத்தப்படுறீங்கன்னா, இந்த விஷயத்த நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, பொண்ணும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. இவரும் வாங்கிட்டு வந்த சாக்லேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பொண்ணுகிட்ட குடுத்துட்டு, இவங்க எல்லாரும் ஜாலியா பேசிட்டு இருப்பாங்க. நம்மளுக்கு வந்து ஹீரோ தான் காட்டுவாங்க. அவர் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு இருக்க சமயத்துல நோட்டீஸ் போர்ட்ல பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்ல வொர்க் பண்றதுக்கு அவங்க அப்ளிகேஷன சப்மிட் பண்றேங்கன்னு சொல்லிட்டு, நோட்டீஸ் போர்ட்ல இருக்கிறத பார்த்துட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது, ஹெட் அந்த இடத்துக்கு வந்துட்டு, இந்த இடத்துல போய் வொர்க் பண்றது தானே உன்னோட ட்ரீம். அதுக்கு அப்ளிகேஷன் போடலாமேன்னு சொல்லி கேட்கும்போது, ஏன் இல்ல இல்ல சார் அதுக்கெல்லாம் நான் போறது கிடையாதும்பாங்க. ஹெட்டும் நீ இப்படியே சொல்லிட்டு, நீ அங்க போறதுக்கான வயசு பார்த்தீங்கன்னா, பார் ஆக போகுது. வேணா பாருன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போவாங்க. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்த யோசிச்சுட்டு இருக்கும்போதே இவருக்கு பார்த்தீங்கன்னா கால் வரும். அப்பா ஆஃபீஸ்லேருந்து. இந்த மாரி திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்க அப்பா லீவ் கேட்டாருப்பா. ஏதாச்சும் பிரச்சனையான்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ ஷாக் ஆயிட்டு, வீட்டுக்கு வந்து அப்பாவ தேடி பார்ப்பாங்க. அப்பாவோட ட்ரெஸ்லாம் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தா, அப்பாவோட ட்ரெஸ்ஸும் அந்த இடத்துல இருக்காரு. அப்பாவுக்கு கால் பண்ண சொல்லி ட்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, சைட்ல அம்மா ஃபோட்டோ இல்லாதத பார்ப்பாங்க. ஹீரோக்கு வந்து ஏதோ விஷயம் தெரிய வந்திருக்கும் போல. ஹீரோயின் கிட்ட சொல்ல வந்திருப்பாங்க. ஹீரோயினும் இந்த மாரி அப்பா எங்கேன்னு சொல்லி பார்க்கலாம் வா தேடலாம்னு சொல்லி கூப்பிடும்போது, ஹீரோ எனக்கு தெரியும் அப்பா எங்க இருக்காங்கன்ட்டு. ஹீரோனும் எங்கன்னு சொல்லி கேட்கும்போது, அம்மா இருக்க இடத்துக்கு தான் போயிருக்காங்கம்பாங்க. ஹீரோனும் அந்த கோயிலுக்கான்னு சொல்லி கேட்பாங்க. ஹீரோவும் ஆமாம். இந்த மாரி என்னால முடிஞ்ச எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா, நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். எங்க அப்பா மனச மாத்தறக்கு. ஆனா, எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலன்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா உடைஞ்சு போன மாரி பேசுவாங்க. ஹீரோனும் ஏன் இந்த மாரி பேசிட்டு இருக்க? வா நம்ம போய் அங்கிள கூட்டிட்டு வந்துடலாம்னு சொல்லி கூப்பிடும்போது, ஹீரோ இல்ல என்னால இனி எதுவுமே பண்ண முடியாதுன்னு நெனைக்கிறேன். அப்பா அவர சுத்தி ஒரு வாள கட்டி வச்சிருக்காரு. அத தாண்டி அவர் வரவே மாட்டிக்கிறாரு. என்கிட்ட எந்த ஹோப்புமே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஹீரோயின் ஃபீல் பண்ணாதே நெக்ஸ்ட் டே மார்னிங் பண்ணா நம்மளுக்கு அப்பா தான் காட்டுவாங்க. அவரும் அந்த கோயில்ல அம்மாவோட ஃபோட்டோவ பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படியே நம்மளுக்கு ஹீரோயின காட்டுவாங்க. அவங்களும் சின்ன வயசுல குரூப் ஃபோட்டோ எடுப்பாங்க இல்லையா? அந்த விஷயத்த பார்த்துட்டு எதோ இடத்துக்கு கிளம்புவாங்க. ஹீரோயின் எங்க வந்திருப்பாங்கன்னா, அப்பாவ மீட் பண்ணி பேசுறதுக்கு தான் வந்திருப்பாங்க. அப்பாவும் நீ எதுக்கு இங்க வந்திருக்க? நான் திட்டுறத கேட்க வந்தேன்னு சொல்லி கேட்கும்போது, ஹீரோயினும் ஆமாம். நீங்க திட்டுங்க. எவ்வளோ வேணாலும் திட்டுங்க. நான் கேட்கிறேன்னு சொல்லி சொல்லும்போது, அப்பாவும் என்ன கண்டா உனக்கு பயம் கிடையாதான்னு சொல்லி கேட்கும்போது, ஹீரோயின் நான் என்னைக்குமே உங்க கண்டு பயந்தது கிடையாது. நீங்க என்னைக்குமே என்ன ஹர்ட் பண்ணது கிடையாது. நீங்க ஆன்ட்டிய ரொம்பவே லவ் பண்றீங்க. அந்த விஷயம் மட்டும் தான். அது மட்டும் இல்லாம நீங்க என்ன அவ்ளோ அன்பா பார்த்துக்கிட்டீங்க. எப்பயுமே என் பொண்ண வந்துரு வந்துருன்ட்டு என்ன பார்த்து நீங்க கேட்டுக்கிட்டே இருப்பீங்கன்னு சொல்லி சொல்லும்போது, அப்பா அங்கேருந்து போக ட்ரை பண்ணுவாங்க. ஹீரோயின் ஆனா எனக்கு எந்த விஷயம் தெரியுமா என்ன ரொம்பவே ஹர்ட் பண்ணுச்சு. நீங்க ஓவர் நைட்ல பார்த்தீங்கன்னா, சேஞ்ச் ஆயிட்டீங்க. என்ன பண்ணா அவ்ளோ ஹர்ட் பண்ண ஆரம்பிச்சீங்க. அது மட்டும் தான் எனக்கு ஹர்ட்டிங்கா இருந்தது. நீங்க எவ்வளோ வேணாலும் என் மேல கோவப்படலாம். என்ன வெறுத்து ஒதுக்கலாம். ஆனா என்னைக்குமே நான் அத உங்ககிட்ட பண்ண மாட்டேன்ப்பா. நான் ஹீரோ கைய புடிச்சுட்டு உங்க பிளெஸ்ஸிங்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். எவ்வளோ வருஷம் ஆனாலும் பரவாயில்லன்ட்டு. அந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் போவாங்க. அப்ப அப்பாவும் ஹீரோயின கூப்பிடுவாங்க. இந்த மாரி நிஜமாலே என் பையன நீ லவ் பண்றியா? அவன் இல்லாம உன்னால வாழ முடியாதான்னு சொல்லி கேட்கும்போது, ஹீரோயினும் அந்த ஆன்ஸர் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஹீரோவ மட்டும் தான் நான் லவ் பண்ணுவேன். என் ஆயுசு முடியிற வரை ஹீரோவ மட்டும் தான் நான் லவ் பண்ணிட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு, ஹீரோயின் அங்கேருந்து போவாங்க. அப்பா அத கேட்டோனே அழுகுறதா, சிரிக்கிறதான்னு தெரியாம ஒரு ஸ்டேட்ல இருப்பாங்க. ஏன்னா இவருமே பார்த்தீங்கன்னா, எங்க ஒய்ஃப் கிட்ட இந்த விஷயத்த தான் சொல்லியிருப்பாங்க. "நீ யார வேணாலும் மனசுல வச்சுக்கோ. ஆனா நீ மட்டும் தான் என் மனசுல இருப்ப. ஆயுசு முடியிற வரைய நான் உன்ன மட்டும்
மட்டும் தான் லவ் பண்ணியிருப்பேன்னு சொல்லி இப்படி தான் அவர் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த விஷயத்த பார்த்தீங்கன்னா, அப்பா யோசிச்சு பார்த்துட்டு சிரிச்சுட்டு ஒரு இடத்துக்கு ஓடி வந்துட்டுருப்பாங்க. அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஹீரோவ காட்டுவாங்க. அவரும் பார்த்தீங்கன்னா, அம்மா குடுத்த சூப் இருக்கு இல்லையா? அந்த வெசல் பண்ண கழுவி இருக்கிறத பார்ப்பாங்க. ஃப்ரிட்ஜுக்குள்ள எல்லா ஃபுட்டுமே பார்த்தீங்கன்னா, சாப்பிட்டு வச்ச மாரி இருக்கும். அப்பா தான் எல்லாத்தையுமே சாப்பிட்டுருப்பாங்க. ஹீரோக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அப்பாவ பார்க்கறக்காண்டி அந்த கோவிலுக்கு தான் வந்திருப்பாங்க. ஹீரோன் அங்க இருக்கிறத பார்த்துட்டு, "நீ என்ன இங்க பண்ணிட்டு இருக்க? எங்க அப்பாவ பார்த்தியான்னு?" சொல்லி கேட்கும்போது, ஹீரோனும் ஆமான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க நின்னுட்டு இருக்கும்போது, அப்பாவும் ஓடி வருவாங்க. ஹீரோயின பார்த்துட்டு ஹீரோயின் பேர சொல்லி கூப்பிடுவாங்க. 2 பேரும் திரும்பி பார்ப்பாங்க. அப்பாவும் இந்த மாரி உங்க 2 பேத்துக்கும் என் பிளெஸ்ஸிங்க குடுக்குறேன்னு சொல்லி சொல்லும்போது, இவங்களுக்கு புரியாது. என்னப்பா சொல்றீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, நீங்க 2 பேரும் ஒண்ணா இருக்கலாம்னு சொல்லிட்டு, இவரு பார்த்தீங்கன்னா ஸ்மைல் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஷாக்கிங்கா இருக்கும். அப்பா நம்மளுக்கு ஓகே சொல்லிட்டாரான்னு சொல்லி எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஹேப்பியா இருப்பாங்க. இதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் முடியுது. எக்ஸ்ட்ரா சீன்ல நம்மளுக்கு என்ன காட்டுவாங்கன்னா, அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு இருக்காங்க இல்லையா? அவங்க டென்ஷனா ரூம்ல வந்து உட்காருவாங்க. அப்பதான் டிவில ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எக்ஸிபிஷன் கண்டக்ட் பண்ண போறாங்க இல்லையா? சம்டேலுங்கிற நேம்ல. அந்த விஷயத்த பார்த்தீங்கன்னா இவங்க பார்த்துட்டு கோவப்படுவாங்க. உடனே பார்த்தீங்கன்னா கால் பண்ணுவாங்க ரிப்போர்ட்டருக்கு. இந்த மாரி ரிப்போர்ட்டர் எப்படி இருக்கீங்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு பேசுறதோடயே இந்த எபிசோட் பார்த்தீங்கன்னா முடியுது.